ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ 2026 ஒன்றாவது ஒரு யமனாக வரக்கூடிய நாளானது ஆகஸ்ட் மாதம் 28 வரப்போகுது. அன்றைக்கி ஆக்சுவலி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணியுடைய 11ஆம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை சாதாரண வெள்ளிக்கிழமை கிடையாது, ரொம்பவே பயங்கரமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன பயங்கரமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக சந்திர கிரகணமானது நடக்க இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம். ஸோ இந்த கிரகணத்தின் போது கிரகணத்துடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும். கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியாது, ஏன்னா கிரகணம் நடக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில். அதனால் இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. இருந்தாலும் இதனுடைய சூத காலமானது இந்தியாவில் நிறையவே ஏற்படும். அதனால் இந்த கிரகணத்துடைய தாக்கமானது சில ராசிக்காரங்களுக்கு பயங்கரமாகவே இருக்கும். ஸோ எந்த ராசிக்காரங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோடு இந்த சந்திர கிரகணத்தினால எந்த 5 ராசிக்காரங்களுக்கு பெரிய ஆபத்து, அந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு சந்திரனை சாந்தப்படுத்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு சந்திர கிரகணத்தினால ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆபத்து என்ன மாதிரியான ஆபத்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு என்ன பரிகாரம் செய்தால் நல்லது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அதையும் செய்து பயன்பெறுங்க. சரி, கிரகணம் நடக்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஆகஸ்ட் 28 அன்னைக்கு ஒரு பகுதி சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது. ஜோதிடத்தின்படி இந்த கிரகணம் சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சில பயங்கரமான மோசமானதாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க அறிவுறுத்தப்படுறாங்க ஜோதிட ரீதியாக. 2026 ஆண்டின் கடைசி கிரகணங்க இது, அதுவும் பகுதி சந்திர கிரகணமாக நிகழ்கிறது. இது இந்தியாவில் தெரியாது என்றாலும் ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. கிரகணத்துடைய அண்ட சக்திகள் அனைத்து ராசிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஜோதிடர்கள் கூறுறாங்க. இதனால் சில ராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன்களும் சிலருக்கு சவால்களும் ஏற்படும் என சொல்லப்படுகிறது. அதில் எந்தெந்த ராசிக்கு என்னங்கிறத சொல்லி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கடக ராசிக்கு தான் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. கடக ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்டுடைய 28, 2026 இந்த சந்திர கிரகணம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாக அமைந்திருக்கு. சந்திரன் கடக ராசியுடைய அதிபதியாக இருப்பதால் இந்த கிரகண காலத்தில் மனநிலையில் மாற்றங்கள், தேவையற்ற சிந்தனைகள் மற்றும் உணர்ச்சி பதற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஜோதிடர்கள் உங்களுக்கு எச்சரிக்கை கூறுறாங்க. குடும்ப உறுப்பினர்களோடு அதனால் பேசும்போது அவசரமாக முடிவெடுக்காமல் நிதானமாக பேசுவது, செயல்படுவது நல்லது. சிறிய விஷயங்களுக்காக கோபப்படுவதை தவிருங்க. பல விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு ஒரு முறைக்கு பலமுறை ஆலோசிப்பது நல்லது. வேலைபளு அதிகரிக்கலாம், அதனால் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதோடு தூக்கம், உணவு மற்றும் அன்றாட பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துவது அவசியம். தியானம், இறை வழிபாடு போன்ற ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது மன அமைதியை அதிகரிக்க உதவும். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த பரிகாரத்தை செய்து பொறுமையோடு கடந்து சென்றால் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கலாம். அதனால் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. ரெண்டாவது, எந்த ராசிக்கு கவனமாக இருக்கணும்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் 28, 2026 இந்த சந்திர கிரகண காலம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரமாக அமையலாம். உங்களுக்கு திடீர் நிதி சிக்கல்கள், எதிர்பாராத செலவுகள் அல்லது பணம் தொடர்பான குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஜோதிடர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. குடும்பத்தில் சிறிய விஷயங்கள் கூட கருத்து வேறுபாடுகளாக மாறக்கூடுங்கிறதுனால பேசும்போது இந்த கிரகணத்தின் போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது.
உங்கள் ராசியில் சந்திரன் பலவீனமாக இருப்பதாக ஜோதிடத்தில் கருதப்படுவதால் இந்த காலகட்டத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் இருப்பது அவசியம். அதோடு புதிய முதலீடுகள், கடன் கொடுப்பது அல்லது பெரிய நிதி முடிவுகளை எடுப்பதில் அவசரம் வேண்டாம். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு முழுமையாக சரிபார்க்கணும். அதுவும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்ல பலனை தரும். மனதில் தேவையற்ற சந்தேகங்களை வளர்த்து கொள்ளாமல் பொறுமையோடு செயல்பட்டால் பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்க முடியும். அதோடு ஆன்மீக வழிபாடு மற்றும் தியானம் மன அமைதிக்கு உதவும். அதனால் பரிகாரமாக இந்த விஷயத்தை விருச்சிக ராசிக்காரங்க செய்திடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம் மற்றும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சேர்ந்தே எச்சரிக்கையானது இருக்குது. ஸோ உங்கள் 2 ராசிக்காரங்களுக்கு என்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ரிஷபம் மற்றும் சிம்ம ராசிக்காரங்க சந்திர கிரகண காலத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. ரிஷபராசினர் நீங்கள் பேசும்போது வார்த்தைகளில் நிதானமாக தேர்வு செய்ய வேண்டும். அவசரமாக பேசுவது அல்லது கோபத்தில் பதிலளிப்பது குடும்பம் மற்றும் நண்பர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்க. அதே போல் உங்கள் ராசிக்காரங்க பணியிடத்தில் மேலதிகாரிகளோடு பேசும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்கள் அல்லது அதிகார போட்டியை தவிர்ப்பது நல்லது. உங்கள் திறமையை நிரூபிக்க அவசரப்படாமல் பொறுமையோடு செயல்படுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களோடு கருத்து மோதல்கள் ஏற்பட்டாலும் உடனடியாக பதிலடி கொடுக்காம சூழ்நிலை புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக யோசித்து செயல்படுவது அவசியம். கிரகண காலத்தில் கோபத்தை கட்டுப்படுத்தி நேர்மையான சிந்தனையோடு செயல்பட்டால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதோடு குடும்பத்தில் பணியிடத்தில் அமைதியை பேணுவது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம். அதனால் அதை பேண பாருங்கள். நெக்ஸ்ட்டு மீன ராசிக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் ராசிக்கு என்ன எச்சரிக்கைங்கிறத வாங்க பார்க்கலாம். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகண காலம் செலவு மற்றும் ஆரோக்கிய விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய காலமாக இருக்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற பொருட்களை வாங்குவது அல்லது திட்டமிடாமல் பணத்தை செலவழிப்பது தவிர்ப்பது நல்லது. பெரிய முதலீடுகள் மற்றும் முக்கிய நிதி முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டாம். அதோடு குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடைய வற்புறுத்தலுக்காக தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் உங்கள் பட்ஜெட்டை கருத்தில் கொண்டு இந்த கிரகணத்தில் செயல்படுங்க. உடல்நலத்தில் கூடுதல் அக்கறை காட்டுவது அவசியம். தூக்கம், உணவு மற்றும் ஓய்வில் அலட்சியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக காட்டாமல் தினசரி பழக்க வழக்கங்களை சீராக வைத்து கொள்ளுங்க. அதிகமான மன அழுத்தம் மற்றும் தேவையற்ற சிந்தனைகள் தவிர்க்க தியானம் அல்லது ஆன்மீக செயல்களில் ஈடுபடுங்க. உடலில் ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் அதை அலட்சியப்படுத்தாமல் உரிய கவனம் செலுத்துவது நல்லது. பொறுமையாகவும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய தேவையற்ற குழப்பங்களை எளிதாக சமாளிக்க முடியும். அதனால் அந்த மாதிரி இருக்க பாருங்கள். இந்த மாதிரி தான் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இதில் மெயினாக சந்திரனை சாந்தப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதுக்கான பரிகாரத்தையும் சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்குங்க. சந்திர கிரகண காலகட்டத்தில் சந்திரனை சாந்தப்படுத்த திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபட்டு சிவலிங்கத்திற்கு பால் அல்லது தண்ணீர் அபிஷேகம் செய்வது ஜோதிடத்தில் சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுது. மேலும் ஓம் சோம் சோமாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கணும். ஏழை எளியவர்களுக்கு பால், அரிசி, தயிர் போன்ற வெள்ளை நிற உணவுப் பொருட்களை தானமாக வழங்கணும். இதனால் தாயின் ஆசீர்வாதம் பெற முடியும், மன அமைதியாக இருக்கவும் முடியும். தியானம் மற்றும் இறை வழிபாட்டில் ஈடுபடுங்க. சந்திரன் பாதிப்புகளை குறைக்க உதவும். இது ஜோதிடத்துடைய நம்பிக்கை அடிப்படையில் கூறப்படுது. அதனால் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணி பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.